முடிச்சு போட்டதை கட்டை விரலுக்கும் நடுவில் வச்சுட்டு இப்படி ஆள்காட்டி விரலோட மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த கையை ஃப்ரேமை கீழே கொண்டு போயிடுங்க. இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். எனக்கு நான் பண்ணுற தப்ப ஆரி ஒர்க் போட தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போது ஊசியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, ஊசியை எப்பயுமே நம்ம 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். இந்த பக்கம் சாய்ச்சோ இந்த பக்கம் சாய்ச்சோ பிடிக்கூடாது. எப்போவுமே நேராக ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தை தான் பிடிக்கணும். அதே மாதிரி ஊசியோட இந்த கொக்கி மாதிரி இருக்க சைடு இந்த லைனை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் எப்பயுமே. இந்த பக்கம் பார்த்து இருக்கக்கூடாது, இப்படி பார்த்தா இருக்கக்கூடாது. இந்த தலை சைடு வந்து, அதான் கொக்கி தான் தலை சைடுன்னு சொல்கிறேன். இந்த ஊசியோட தலை வந்து இப்படி இந்த பக்கம் இருக்கணும். கோட்டை பார்த்த மாதிரி தான் எப்பயுமே இருக்கணும். இந்த கையில் கீழே லெஃப்ட் ஹேண்டில் நம்ம நூலை பிடிச்சின்னு இருக்கோம். ஊசியை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு இப்போ ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி கிளாத் மேலே கையை ஊனக்கூடாது. அந்த மாதிரி ஊனி பிடிச்சிங்கன்னா கிளாத் லூஸ் ஆகிடும். இந்த சுண்டு விரலை மட்டும் தான் லைட்டாக டச் பண்ணிக்கும். டச் பண்ணி பிடிக்கணும். இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஊசியோட தலை சைடு கோட்டை பார்த்த மாதிரி வச்சு உள்ளே குத்துங்க. குத்திட்டு கீழே வந்து நம்ம ஆல்ரெடி கையில் பிடிச்சிருக்கோம் த்ரெட்டு, அதில் லாக் பண்ணுங்கள். மாட்டி மேலே எடுத்துனுவாங்க. ஊசி கீழே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வரும்போது லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். வந்துச்சா? நெக்ஸ்ட் லூப் எப்படி போகலான்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது ஊசி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த தலை சைடு வந்து கோட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு குத்துறோம், கீழே வந்து ஊசியில் நூலை சுற்றுறோம். வெளியே எடுக்கும்போது லைட்டாக வெளியே வந்தோடனே இப்படி ஒரு திருப்பினோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச செயின் ஸ்டிச் வந்து கீழே போயிடும். போனவுடனே இப்படி ஒரு திருப்பினீங்கன்னா மேலே வந்துடும். சரிதா? பாருங்கள். கையை நேராக பிடிச்சிக்கோங்க. தலை சைடு வந்து கோட்டை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஊசியை குத்தணும். கீழே இருக்க நூலை ஊசியில் சுற்றணும். சுற்றிட்டோடனே வெளியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். வந்தவுடனே இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. சரிதா? ஊசியை குத்துறோம், நூலை சுற்றுறோம், வெளியே எடுக்கிறோம், ஒரு திருப்பு, ரெண்டாவது திருப்பு. வந்துச்சா? ஃபஸ்ட்டு ஊசியை குத்துறோம், நூலை சுற்றுறோம், வெளியே எடுக்கிறோம், இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. குத்துறோமா, கீழே நூலை சுற்றுறோமா, லைட்டாக வெளியே வந்தோடனே இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. அவ்வளோதான். குத்துறோம், சுற்றுறோம், திருப்புறோம், இப்படி ஒரு திருப்பு இருக்கும். குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், ஒரு திருப்பு, இன்னொரு திருப்பு, இழுத்தா வந்துடும். குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. குத்தணும், சுற்றணும், இப்படி ஒரு திருப்பு. கீழே பண்ண வேண்டிய ப்ராசஸ் பாருங்கள். ஊசி குத்தும் போது எல்லாமே கீழே வந்து நூலை எடுத்து ஊசியில் சுற்றி விடணும். அவ்வளோதான். குத்தும்போது நூலை சுற்றணும், சுற்றும்போது கீழே நூலை சுற்றணும். இதுதான் ப்ராசஸ்.